அண்மைச் செய்தி. டாஸ்மாக் பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் விடியாத திமுக ஸ்டாலின் மாடல் அரசையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் கண்டித்து பணியாளர்கள் நலன் கருதி அவர்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் வருகிற 11ஆம் தேதி சென்னையில் மாபெரும் பேரணி நடைபெறும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண்சாம். டாஸ்மாக் பணியாளர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் கிடப்பிலை போட்டு வைத்திருக்கக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் கண்டித்தும் பணியாளர்கள் நலன் கருதி அவர்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பிலே மாபெரும் பேரணி 11/2/2026 புதன்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய முக்கிய அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யப்படாதது, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, கொலை, கொள்ளை, வழிப்பறி என பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்று வருவது தொடர்கதை ஆகிவிட்டது என்றும் விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இவை எதையுமே கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்கோடு இருந்து வருவது கடும் கண்டனத்திற்குரிய விஷயமாகும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்களுடைய முக்கிய கோரிக்கையான பணி நிரந்தரம் செய்வது, போதுமான ஊழியர்களுடைய நியமனம் செய்யப்படாத உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாமல் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசையும் டாஸ்மாக் நிர்வாகத்தையும் கண்டித்து பணியாளர்களுடைய நலன் கருதி அவர்களது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் 11/2/2026 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி தங்கமணி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர் கமலக்கண்ணன் அவர்கள் முன்னிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் வரை பேரணியாக சென்று கண்டன குரல் எழுப்பி நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பிலே நடைபெற உள்ள இந்த பேரணியில் டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இருந்து செயல்பட்டு வரக்கூடிய பல்வேறு இணைப்பு சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பெருந்திறனான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணியாளர்கள் நலனை முன்வைத்து நடைபெற உள்ள இந்த பேரணியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் பெருந்திறனான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்சாம், தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.